நாங்கள் செய்கிற பிள்ளைகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். சில பேர் ஜபிக்கிறாங்க தான், இன்னுமே ஒன்றும் சரி வருதில்லை. பலிபிடம் கட்டி இருக்குதே, ஆண்டவருக்கேற்ற பலிபிடங்களை உடைச்சிட்டு அவருக்குரிய துதி ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, அவரை தேடல் இல்லை, எல்லாமே குறைஞ்சி போயிட்டுது. அதுக்கு பிறகு ஆண்டவரே தேவை 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 தேவை, சமாதானம் தேவை என்ற வாழ்க்கையில் இப்படி கொந்தளிப்புகள் இருக்குது. போகணும் போகாது. அங்கே கட்டளை வந்துட்டு பனியும் இல்லை மழையும் இல்லை. அப்படி என்றால் பஞ்சம்தான், வறட்சி தான், வாய் காய போகுது, நிலம் வறண்டு போப்பது. அதுக்கு முன்னதாக ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்புங்க, சீக்கிரமாக மனம் திரும்பு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் மனம் திரும்பு. உன் கண் யாரை பார்க்குது? உன் நாவு எதை பேசுது? உன் கால்கள் எதை நோக்கி போகுது? போதகருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீ யாரோட கட்டி புரளுகிறாய்? நீ யாரோட தொடர்பு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற டபுள் கேம் என்ன? டபுள் கேம் விளையாடி கொண்டு ஆண்டவரும் வேணும், இங்கால பாகாலும் வேணும். கத்தர் தெய்வமானால் கத்தர சேவி, பாகால் தெய்வமானால் பாகால சேவி.